வெல்கம் டு UMD கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் ஹென்னா கிளாஸில் ஹென்னா பவுடர் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்துச்சுனாலோ இல்லை பக்கத்தில் உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கும் அப்படின்னாலும் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. மருதாணி இலையை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் மருதாணி இலையை வடித்து எடுத்துக்கோங்க. மருதாணி இலையை ஒரு முறத்துலையோ இல்லைன்னா பெரிய தாம்பூல தட்டுலையோ நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. மருதாணி இலையை வெயிலில் காய வச்சா ஒரே நாளில் காஞ்சிரும். இல்லை நிழலில் காய வைக்கிறீங்க அப்படின்னா 4 நாள்லேருந்து 5 நாள் ஆகும். எங்கள் வீட்டு சைடில் வெயில் நல்லா படவே இல்லை, அதனால் நான் இந்த இலையை 2 நாள் காய வச்சேன். இலையை இந்த மாதிரி மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்ச இலையை மிக்சியில் அடித்து சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. உடனே நம்மளுக்கு பொடி கிடச்சிடாது. இதே மாதிரி நீங்கள் 2-3 தடவை மிக்சியில் அடித்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போது நம்மளுக்கு மருதாணி பொடி கிடச்சிடும். இந்த எண்ணெய் பவுடரை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் பவுடரை நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் பவுடரை நம்ம எப்படி கோன் செய்யலாங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.